ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இது என்ன இது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்து நம்ம பிளான்ட்ஸ்க்காக இதை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னது அப்படின்றத நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்ன்ற வெப்சைட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட் ஸ்டாண்டு. நம்ம மாடியில் வந்து செடிகள் வைக்கும் போது நேராக தரையிலேயே அப்படியே வச்சுட்டோம்னா பிளான்ட்ஸை வச்சுட்டோம்னா தண்ணி ஒழுங்காக ட்ரெயின் ஆகாது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க ஏரியாவை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் மாதிரி எதுலையாவது வச்சோம் அப்படின்னா அது 1 or 2 இயர்ஸில் வந்து நம்ம வந்து திரும்பி மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வெயில் பட்டு அது உடஞ்சிரும், தண்ணி பட்டு மக்கிடும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த பாட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். இது வந்து 4 இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒன்று. நான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாட் ஸ்டாண்ட். இதே மாதிரி 4, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஸோ என் கையில் இதே மாதிரி 2 இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதோட குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் ஒரு 3 பாட் வைக்கிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம வந்து பிளாஸ்டிக்ல செய்யலாம், இதே மாதிரி பிவிசி பைப் எடுத்து நம்ம செய்யலாம். ஆனா வெயில வந்து நம்ம மாடியில வைக்க என்ன ஆகும்னா அதோட வெயிட் வேற நம்ம கண்டினியூஸா இதுல போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல உடஞ்சு போயிடும். நம்ம திரும்பி வந்து அதுக்கான வேலைகள் செஞ்சு நம்ம திருப்பி பிவிசி செஞ்சு கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட் ஸ்டாண்ட் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதுல 3 பாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கிளீனிங்கும் கீழே வந்து தொடப்பு போயிட்டு வர லெவலுக்கு இருக்கு. ஸோ நம்ம கீழே வந்து கிளீனிங்கும் ஈஸியா இருக்கும். நல்ல ஸ்டர்டியா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ லைஃப் டைம் நம்ம 1 டைம் வாங்கினோம்னா லைஃப் டைமுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இது வந்து மெட்டல்ல இருக்கனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கும். மேலே வந்து இந்த பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியா இருக்கு. நம்ம வந்து எதை வேணாலும் இதுக்குள்ள மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 இது சேர்த்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். 999க்கு வாங்கியிருக்கோம். நான் அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து அமேசான்லலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து 1000க்கு கம்மியாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடச்சிது. மற்றது எல்லாமே 1000க்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் 1000க்கு மேலே இருந்தது அமேசானில். ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்குது. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தாலே நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து இதை ஒன்று எடுத்துகிட்டு போய் நம்ம இதை எங்கே நம்ம கார்டனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் கார்டனில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் நம்ம கடப்பாக்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து செடிகள் வச்சுருக்கோம். அப்புறம் அந்த கீழே இருக்கிற லேயரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேராக வந்து தரையோடு வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே தரையோடு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிறது சேர் போட்டு வச்சுருக்கோம். இங்கே கீழே வந்து ஒரு பிவிசி இருந்துச்சு, அதை வச்சு அது மேலே வச்சுருக்கோம். ஸோ மற்ற இடத்துலலாம் நம்ம வந்து அப்படியே தரையில் தான் வச்சுருக்கோம். அதோட க்ளீனிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து அப்படியே ஒரு ஒன்றா அந்த 4யும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம். ஸோ நாம் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்படி பாட்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற வீடியோவையும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு பழைய டேபிள் இருந்துச்சு. அந்த பழைய டேபிளுக்கு மேலே நம்ம வந்து செடிகள்லாம் வச்சுருக்கோம். ஸோ மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே தரையில் தான், தரையோட ஒட்டி தான் வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற போகிறோம். இதோட லிங்க், இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இது பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ஒரு 1, இது 1, செகண்டு, இது 3, இது 4th. ஸோ நம்ம டோட்டலாக ஒரு 5 பாட்ஸ் வந்து அப்படியே நம்ம கீழே இல்லாமல் மேலே இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்படி கீழே தொடப்பத்தை விட்டு நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் மூலியமாக தண்ணி கீழே வடிஞ்சு போகிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெய்னி சீசன் இருந்துச்சு, மழை பெஞ்சிச்சு. ஸோ தொட்டியை வந்து நேராக தரையோடு வச்சிருக்கும் போது என்னாச்சுன்னா தொட்டியில் வந்து நிறைய தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி நம்ம நிறைய ஃபீல் பண்ணோம். அப்புறம் நம்ம வந்து மழை நின்னதுக்கப்புறம் அந்த தொட்டியிலேருந்து தண்ணியை கொட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த தொட்டியில் இருக்க அந்த ட்ரெயின் ஹோல்ல வந்து நம்ம தரை வந்து அடைச்சிடுறதுனால வெளியில தண்ணி போறதுக்கான வசதிகள் வந்து அந்த அளவுக்கு பத்தல.
ஸோ நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது அழகா தண்ணி வந்து எல்லாமே ட்ரெயின் ஆயிடும். சில பிளான்ட்ஸுக்கு வந்து ரொம்ப தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, சில பிளான்ட்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் எவ்ரி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி இருந்துட்டே இருந்துச்சுன்னா ரூட் எல்லாம் அழுகி போய் வீணா போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் இருக்கணும். ஸோ ட்ரைனேஜ்க்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒன்று நம்ம டைரக்டா லேண்ட்ல வைக்கணும், அது வந்து தானாவே தண்ணி உள்ள போயிடும். அப்படி இல்லைன்னா நல்லா நம்ம ட்ரெயின் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சூப்பரா இது மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சோம்னா தான் செடியோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம். இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கார்டன் செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி கண்டிப்பா வச்சு பாருங்க. இது நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், லைஃப் லாங் வரும் செடிகள் வைக்கிறதுக்கு. அழகா இதுக்கு வந்து வேற மெயின்டெனன்ஸே கிடையாது. ரஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மேல அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தண்ணியோட கான்டாக்ட்ல இருக்கும் போது ரஸ்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோட்டிங்கும் நல்லா திக்காவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா நம்மளுக்கு ரஸ்ட் எல்லாம் வராது. நல்ல ப்ராடக்டாக தான் தெரியுது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு மேலே எப்படி பாட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், இதை வந்து நம்ம மாடியில் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு மேலே பாட்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற வீடியோவையும் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.